இங்கே பாருங்களேங்க, நான் இன்னைக்கு பைபிள் படிச்சிட்டு இருந்தேனா, அப்போ அதில் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேங்க. என்ன விஷயம் தானே கேட்குறீங்க? ஆ, ஒரு ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து எலியா. அ எலியா தீர்க்கதரிசி அவரு. தீர்க்கதரிசினா சாதாரண தீர்க்கதரிசிலாம் இல்லைங்க. பயங்கரமான தீர்க்கதரிசி. அவர் சொன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். அவரு ஒரு கட்டளை இட்டா, மழையும் பனியும் பெய்யாம நின்னு போயிடும். அந்த மாரி ஒரு தீர்க்கதரிசிங்க. சும்மா தீர்க்கதரிசின்னு பேருக்கு இல்லங்க. உண்மையிலேயே அந்த காலத்துல நடந்திருக்கு. அந்த தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே ஆகுமாம். அவனையும் இப்ப சாதாரண ஒருத்தவங்ககிட்டயே நம்ம என்னன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகிட்ட ஒரு சீடர் இருந்திருக்காரு. சீடர்னா அவருக்கு அசிஸ்டண்ட் மாரி. சரியா? அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, அ அவர் பேர் வந்து எலிசா. இவர் பேர் எலியா, அவர் பேர் வந்து எலிசா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கூட சீடரா இருந்து அவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு நாளு இவரு எலியான்றவர் வந்து தீர்க்கதரிசி இல்லையா? இப்ப நடக்க போறதையும் முன்னாடியே சொல்லிடுவாங்கல்ல. அப்ப இவரு நாளைக்கு வந்து அவரு பரலோகத்துக்கு போறாரு. ஆம எடுத்துக்கொள்ள போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு போலுக்கு. உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, இந்த எலிசா கிட்ட சொல்றாங்க. நாளைக்கு மறுநாள் உங்க ஆண்டவர வந்து எடுத்துக்கொள்ள போறாங்கல்ல. நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் இப்ப எனக்கு உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாரி அவங்ககிட்ட கேட்டுருக்காங்க. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ உனக்கு ஏதாவது தேவைன்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ல. நாளைக்கு மறுநாள் அவர் போயிடுவார்ல அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் உங்க வேலைய பாருங்க. அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. உடனே இவர் பின்னாடியே போயிருக்காருங்க. என்ன கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மன்னா என்ன கேட்டிருப்போம்? சொத்து, சொகன்னு கேட்டிருப்போம்ல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு அவர் கூடயேவும். போனோனேவும் ஒரு நதிக்கு இந்த பக்கம் எல்லாரும் நின்னுட்டாங்க. நதிக்கு அந்த பக்கம் அவர் போயிட்டுருக்காரு. போன உடனேவும் அவர் கேட்டிருக்காரு, "நீ என் கூடயே வரல, உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே நான் சொல்றேன், சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே போயிருக்காரு. போன உடனேவும் நதிக்கு அந்த பக்கம் போன உடனேவும் இவர் எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வந்துருச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, "இப்போனாலும் சொல்லு உனக்கு என்ன வேணும்னா, ஆண்டவரே உம்மிடத்துல இருக்கிற அந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் வந்து எனக்கு ரெட்டை தலையா வேணும்." அப்படின்னு கேட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய ஆசை பாருங்கங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, "என்னை எடுத்துக்கொள்ளும்போது நீ பார்த்தன்னா அது உனக்கு நடக்கும்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காண்டி தாங்க இவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. போன உடனேவும் அதே மாரி அவர் எடுத்துக்கொள்ளும்போது பார்க்கும்போது அவரோட சால்வை கிழிஞ்சு இவர் மேலே வந்து விழுந்திருக்குது. விழுந்த உடனே அந்த சால்வை எடுத்துக்கிட்டு நதிய கடந்து இந்த பக்கம் வாராருங்க. எப்படி பாருங்க, அவர் முடியும்போது நதிய 2 ஆக்குனாரு. இவரு ஆரம்பமே 2 ஆயிடுச்சு. நதி 2